குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாக போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம், உண்மைதானே? இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது பொதுவாகவே நம்ம இப்போ பேச போகிற குரு பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அப்போ 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, கர்மா அப்படின்னே உங்களுடைய கர்மாவை மட்டும் தான் நீங்கள் சம்மந்துக்கிருக்கீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எவ்வளோதான் வேதனை, எவ்வளோதான் பிரச்சனை, எவ்வளோதான் போராட்டங்கள், எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நபர் கஷ்டப்படுறாங்க, உங்களுடைய உறவில் ஏதாவது ஒரு உறவு கஷ்டப்படுது, உங்களுடைய நட்பில் ஒரு நண்பர் கஷ்டப்படுறாரு, உங்களுடைய சகோதரியில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதலாக போய் நிற்கிறது நீங்கள் தான். அது மகர ராசி பெண்களுக்கும் இந்த குணாதிசயம் உண்டு, மகர ராசி ஆண்களுக்கும் இந்த குணாதிசயம் உண்டு. ஸோ போய் நின்று அவங்களுடைய பிரச்சனைக்கு பல தீர்வுகள் கொடுத்து அவங்க எப்படி தான் அவங்க அந்த பிரச்சனை மீண்டு வந்த பிறகு தான் நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க, அப்பாடி அவங்க நல்லா இருக்காங்க, அப்பாடி அவங்க சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனசு சொன்ன பிறகு தான் அந்த பிரச்சனையை அவங்க பிரச்சனை முடிச்சுட்டு வெளியே பார்ப்பீங்க, உங்கள் பிரச்சனை 2 மடங்காக இருக்கும். அப்படித்தான் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் கிட்டத்தட்ட பல மகர ராசிக்காரங்க 15 வருஷமாக, சில மகர ராசிக்காரங்க 7.5 வருஷமாக வாழ்ந்துட்டாங்க. ஸோ இந்த நிலை மாறக்கூடிய, தன்னை பற்றி தானே உணரக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கை பற்றி சிந்திக்கக்கூடிய, தன்னுடைய லைஃப்பில் என்ன பண்ணணும்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத சொல்லலாம், ஓகேவா? ஸோ பல தடைகள் உங்களுக்கு வரும், உங்கள்கிட்ட சொல்லும் போதுமே பல தடை எங்களுக்கு வரதான் செய்யுது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணி, பல போராட்டங்களை நிவர்த்தி பண்ணி நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல
கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு பிறகு ஓகேவா குரு பகவான் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு உள்ளவர். அவர் ஒரு அந்த கடகத்தை சுற்றி பலபடி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஸோ இந்த அற்புதமான காலம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். ஒரே ஒரு டயலாக் நான் வச்சுக்கோங்க, இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் எனக்கான நாள் அப்படிங்கிறத நீங்கள் நினைங்க. அது பெண்களாக இருந்தாலும் நினைங்க, ஆண்களாக இருந்தாலும் நினைங்க. அப்போ தாங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் கம்பெனி சிறப்பாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் கஷ்டப்படுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக 7ஆம் பார்வை, அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக 7ஆம் பார்வை மூலம் உங்களை பார்க்கறதுனால யார் யாரெல்லாம் மகர ராசியை திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ திருமண பாக்கியம் உண்டு. யார் யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனை சந்திக்கீங்களோ அவர்களுடைய பிரச்சனை சரியாகிவிடும், ஒற்றுமையாகி விடுவீங்கிறது உண்மை. யார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் நிறைய லாபத்தை சம்பாதிக்க முடியாமல் பிறருக்காக விட்டு கொடுத்து பல பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகி தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்புகள் கிரக ரீதியாக ஏற்பட போதும் என்பதும் உண்மை. அதேபோல் மகர ராசி என்பவர்களுக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கனால அந்த 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க ராசியின் அதிபதியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெரிய தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றி பெறுவீங்க. அதுக்கடுத்தபடியாக யார் யாரெல்லாம் சினிமா துறையில், கலைத்துறையில், மீடியா சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு. அதே போல் மகர ராசியில் யாரெல்லாம் நடிக்க ஆசைப்படுறீங்களோ, சினிமா ஃபீல்டில் போயே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இந்த காலகட்டங்கள் நடிப்பின் திறமையை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு ரியலாகவே நடிக்க தெரியாது, ஆனால் படத்தில் நடிக்க தெரியும், நாடகத்தில் நடிக்கக்கூடிய திறமை உண்டு. ஆனால் கூட இருக்கவங்கள்ட்ட நடிக்கிற எண்ணம் மகர ராசிக்கு வரவே வராது. ஏன்னா உங்களுக்கு ரியலாகவே உண்மையாகவே இருந்து பழகிட்டீங்க. அதை வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க, ஆனால் வெளுத்ததெல்லாம் அது பாலா அல்லது விஷமாங்கிறத உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்த காலங்களில் உணர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இனிமேல் நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு அல்லது உங்களுடைய உறவில் யாருக்காக நீங்கள் திருமணம் வரன் தேடி இருக்கீங்களோ உங்களுடைய மூத்த சகோதரி, மூத்த சகோதரன், இளைய சகோதரி, இளைய சகோதரன் அப்படின்னு உங்கள் குடும்ப உறுப்பினர்களை யாருக்காக நீங்கள் திருமணத்துக்காக தேடிக்கொண்டிருக்கீங்களோ உறுதியாக அவர்களுக்கும் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் இந்த கூட பிறந்த உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை, நிறைய போராட்டங்களை சந்தித்து தனித்திருக்கேன் அப்படின்னு கவலைப்படக்கூடிய மகர ராசி நபர்களுக்கு இனிமேதான் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு, உங்கள் கூட பிறந்த உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது. குடும்ப உறவுகள் உள்ள பிரச்சனை விலகி குடும்ப உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான குரு பயிற்சி உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.